எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் முத்துக்கூடலிங்கம். நான் மதுரை சார்ந்தவன். நான் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். ஸோ எல்லாரும் மாதிரி எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு. உடம்புல சரியாக டைஜஸ்ட் ஆகாமல், ஸோ வெயிட் லாஸ் ஆகிறது, டைஜஸ்ட் ஆகாமல் மோஷன் போகிறது, அதில் உடம்பு பெயின், ஃபிசிக்கல் பெயின், இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டு, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மாற்றி மாற்றி எடுத்தேன். ஸோ லாஸ்ட்டில் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் போகையில் டேப்லெட்ஸ் மூலயமா போகையில் என்னோடய சிம்டம்ஸ் மறைஞ்சிச்சு. ஆனால் பிரச்சனைகள் போகவே இல்லை. இந்த பிரச்சனைகள் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சிம்டம்ஸை மட்டும் நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு இதில் தான் போயிருந்துச்சு, வலி நிவாரணி மாதிரி. ஸோ அப்படி இருக்கையில் இந்த டேப்லெட்ஸும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எடுத்தேன். எடுத்ததோட சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிவரில் ஃபேட்டி லிவர் ஆச்சு, கிட்னி ஸ்டோனு, பேக் பெயின், பிளட்டில் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி சரியான சிம்டம்ஸ் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் போகல. நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் தீராமல் இருந்துச்சு. நானாகவே பார்த்தீங்கன்னா அவேர்னஸே இல்லாமல் நானாக ஒரு செல்ஃப் டயட் எடுக்கிறேன்னு சொல்லி ஓவர் வெயிட் லாஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா தான் போயிடுச்சு. அந்த மாதிரியான டயத்தில் ஹீலர் பிரகாஷ் சார் அப்படின்ற ஒருத்தர் இவர் நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்து ஹீலர் பிரகாஷ் சாரோட ஒரு கனெக்டில் நான் இணைஞ்சேன். ஸோ அப்படி இணைஞ்சு அவரோட ஃபாலோ ட்ரீட்மெண்ட் முறைப்படி நான் ஒவ்வொன்றையும் செஞ்சேன். இதில் ட்ரீட்மெண்ட் நிலை இங்கே மருந்து மாத்திரை அப்படின்ற மாதிரியான மெத்தட் அவர் கையாளலை. நம்ம அன்றாட சாப்பிட்டுருக்க உணவுலேயே எது நம்மளுக்கு ஏற்ற உணவு அந்தன்ற மாதிரி உணவு முறையும் வாழ்வியல் முறையும் மட்டுமே அவர் சொல்கிற ஸ்டைலில் நமக்கு எது ஏற்றது எது ஏற்றதல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, நம்ம உடம்பு என்ன கேட்குது என்ன கேட்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னில் அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதில் என்னோடய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் இருந்துச்சு. இந்த பேக் பெயின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் அலோபதியில் இது பண்ணல, அந்த கேப் இருக்குது, அது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. பட் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு குறைஞ்சி, வயிறு உப்புசம் இருக்கிறது, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே குறைஞ்சி. இது மட்டும் இல்லாமல் மன ரீதியான பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கொடுத்த டே பை டே அந்த வாரத்தில் ஒரு முறை அவரோட ஃபாலோஅப் கால்ஸ் இருக்கும், 1 ஹவர்ஸ். ஸோ அந்த கால்ஸ்லலாம் நிறைய மன ரீதியான பிரச்சனை தீர்ந்தாலே பாதி நோய் குணமாச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் மன ரீதியாகவும் ஒரு உறுதியான தன்மையை அடைஞ்சேன். உடல் ரீதியாகவும் என்னை பலப்படுத்திக்கிட்டு என்னோடய நோய்களை நல்லாவே குணப்படுத்தி ரெக்கவரி ஆனேன். ஸோ அப்படி தான் இவரோட ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியுது. ஒரு ஹெல்த்தியான பாடி கண்டிஷன், எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் நான். ஸோ என்னுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சில மேஜர் ரோல் பிரகாஷ் சாரோட சப்போர்ட்டிவாக அவரோட ஃபாலோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக என்னோட புரிதல் இதில் என்னென்னா, நம்ம உடம்பை புரிஞ்சுக்கணும், உடல் மொழிகளை புரிஞ்சுக்கணும், மனசை புரிஞ்சுக்கணும், மனசோட மொழியை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம லைஃப் ஸ்டைலில் அமைச்சிக்கல நம்ம ஒரு இயற்கையிட்ட நம்மளோட இயற்கை சார்ந்து ஐபூதங்களை சார்ந்து நம்ம இது பண்ணையில் கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் மறைஞ்சு போய் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டுருப்போம் அப்படின்றத நான் இது மூலயமா நான் தெரிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண ஹீலர் பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே போய் சேரணும் இந்த விஷயம். ஸோ அது ஹீலர் பிரகாஷ் சார் மூலயமா இது போய் சேரணும் அப்படின்றத நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.